வந்தார்களுக்கு வணக்கம். எல்லாரும் என்னோட ஆடை பார்த்துட்டு உடனே வந்து என்ன வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு வந்து பேச வந்தீங்க. வாழ்த்துக்கள். ஸோ இது ஒரு வெல்கம் வீடியோ. இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஏதுன்னு சொல்ல வேண்டி ஒரு குட்டி ஒரு அறிவிப்பு. இது ஒரு யூடியூப் வீடியோவா உங்களுக்கு போடுறேன். எதுக்குன்னா உங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும், பார்க்க முடியும் அண்ட் புரிஞ்சுக்க முடியும். அதனால இதை போட்டுட்டு ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல இருக்கிற பல வீடியோஸ் என்ன பத்தி பாருங்க. ஹெல்த்தை பத்தி வெல்த்தை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த போட்டுருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். பார்த்து இதுல இருந்து நிறைய விஷயங்கள் என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ முதல் காரியம் வாழ்த்துக்கள். நீங்க ஒரு அந்த ஆடை பார்த்தோன்னே உங்களுக்கு உங்களோட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு எனக்கு இங்க கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு சொல்லி நீங்க வந்திருப்பீங்க. சோ ஒரே ஒரு காரணம் தான் நான் சொல்ல முதல்ல 40 வருஷம் இப்படி ஒர்க் பண்ணிருந்தேன். 5 வருஷமா இப்போ சுயத்துக்கு வேண்டி ஒர்க் பண்றேன். எனக்கு வேண்டி நான் ஒர்க் பண்றேன். இப்படி ஒர்க் பண்ணும்போது எனக்கு growth கிடைக்கல. ஆனா இப்படி ஒர்க் பண்ணும்போது எனக்கு வேண்டி நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு growth மந்த் ஆன் மந்த் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா என்னோட salary வந்து நான் என்னோட வேலையை விட போது 2019 ஒரே நாள்ல வந்து நாளைல இருந்து நீங்க வர வேண்டாம் சொல்லும் போது எனக்கு salary வந்து 1.7 lakhs கிட்ட salary கட்டிங் எல்லாம் போக ஒரு 130 140 எனக்கு கையில வந்து இருந்தது. எனக்கு 24 வருஷம் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா உங்களை போகணும்னு சொல்றதுக்கு வேண்டி கம்பெனி டிசைட் பண்ணிடுச்சுன்னா they don't think a second time. ரெண்டாவது வாட்டி அவங்க பார்க்கறது கூட இல்லை. போயிட்டு வாங்க சொல்லுவாங்க. ஒரு நாள் நோட்டீஸ் ஒரு மந்த் salary கொடுத்துட்டு நாளைல இருந்து நீங்க வரேன்னா சொல்லி கூப்பிடப்பட்டோம். ஒரு பக்கம் பார்த்தா 1 லட்சம் ரூபாய் மந்த்லி கடன், மந்த்லி இஎம்ஐ 1 லட்சம் ரூபாய், பெரிய வீடு வாங்கிட்டேன், வில்லா வாங்கிட்டேன். ஏன்னா salary இருந்தது, வில்லா கிடைச்சது வாங்கிட்டேன். அந்த மாதிரி கடன்ல நான் இருந்த போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தெரிய வந்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சுகாதாரத்துறை, அதாவது வெல்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் கோச்சிங். இன்னைக்கு நாடகம் பாத்தீங்கன்னா பல பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கு, ஒபிசிட்டி இருக்கு, ஸ்லீப் ஆப்னியா இருக்கு, ஸ்லீப் ஹோல்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சுகர் இருக்கு, பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் துணைவியா இருக்காங்க, ஸ்கின் ப்ராப்ளம், பிசிஓடி, தைராய்டு. ஃபர்டிலிட்டி கிளினிக் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 10-20 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லொக்காலிட்டியில இருக்கு நம்ம அங்க போக வேண்டியிருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்குக்கு மூலைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு காலனில 2 டாக்டர்ஸ் இருக்காங்க. மெடிக்கல் பார்மசிஸ் ஒரே லைன்ல 4 கடைகள் இருக்கு. இன்னைக்கு என்ன என்ன காரணம்? சாப்பாடு சரியாதனால எதுவுமே சரியா இல்லை. சாப்பாடு சரியா இருந்தா இந்த மருந்து மாத்திரையே தேவையில்லை. சாப்பாடு சரியா இருந்தா மருந்து மாத்திரையே வேலை செய்யாது. சாப்பாடு நேரா இருந்தா தான் மருந்து மாத்திரையே வேலை செய்ய உடம்புல. எத்தனை பேருக்கு தெரியும்? சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சுகாதாரத்துறை, அதாவது வெல்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் கோச்சிங். இன்னைக்கு டேட்ல சுகர் மாதிரி ஒரு நோய் வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 12 வாரத்தை நீங்க அந்த சுகர்ல இருந்து வெளியில வரலாம். அதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறையை கத்துட்டு அந்த வாழ்க்கை முறையை மாற்றம் பண்ணிட்டு சாப்பாடு முறைகளை சில மாற்றம் பண்ணிட்டு சில ஊட்டச்சத்து உழைக்க பொருட்களை எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கைமேல் பண்ணனா கிடைக்கும். அதுக்கு உத்தரவாதத்தோட நாங்க ஒரு 76 டாக்டர்ஸோட டீமோட ஒரு 40+ ப்ரொஃபசர்ஸ் நம்ம டீம்ல இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு மாபெரும் ஒரு கம்யூனிட்டியா நம்ம நடத்திட்டு இருக்கோம். இந்த கம்யூனிட்டியில வரவங்களுக்கு டாக்டர்ஸ் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி நீங்க இந்த பிசினஸ் டெவலப் பண்ணலாம் உங்க கூட நாங்க நின்று உங்களுக்கு டெவலப்மெண்ட் பண்ண சொல்லி கொடுப்போம். பிளஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போறதுக்கு என்னெல்லாம் கேம் பிளான்ஸ் இருக்கு. இப்போ நீங்க என்னோட ஆட பார்த்து வந்தீங்க. இந்த மாதிரி Facebook, யூடியூப் மாத்திரம் உங்க பிசினஸ் நீங்க எப்படி டெவலப் பண்ணலாம், பிளஸ் இதுல ஒரு நல்ல கரியர் எப்படி பில்டப் பண்ணலாம். சோ இதுல யார் வரலாம்னா யங் ஏஜ் குழந்தைகள் 18 வயசு மேல இருக்கிறவங்க யாரா வேணாலும் வரலாம். 20 years, 40 years, 50 years, 60 years, 70 years. இன்ஃபேக்ட் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பிசினஸ் பில்டர் வந்து he's 75+. He's doing fantastically active. ஸோ இதெல்லாம் முடியும். 75 வயசுல இருக்கிறவங்களும் இதை பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா ஒரு வெபினார் வரும், ஒரு ஈவெண்ட் வரும். அந்த ஈவெண்ட்ல நீங்க வந்து வாரம் ஒரு ஈவெண்ட் பண்ண போறோம். அந்த ஈவெண்ட்ல நீங்க கலந்துக்கலாம் த்ரூ ஜூம். பிசிக்கல் ஈவெண்ட் வந்து சென்னையில கிரகம்பகத்துல நடக்கும். பிசிக்கல் ஈவெண்ட் வரணும்னா கூட நீங்க வரலாம். இதுக்கெல்லாம் டிக்கெட் காஸ்ட் உண்டு. ஜூம் ஈவெண்ட்டுக்கு டிக்கெட் காஸ்ட் கிடையாது. பட் பிசிக்கல் ஈவெண்ட் டிக்கெட் காஸ்ட் உண்டு. வந்த பிறகு நீங்க எங்க ப்ரோக்ராம்ல என்ரோல் ஆகுறீங்கன்னா அந்த பைசா எங்களோட டிக்கெட் காஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். சரியா? இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டியதுன்னா இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு சுகாதாரத்துறை, இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் கோச்சிங், அதாவது டைப் 2 டயபிட்டிஸ், வெயிட் மேனேஜ்மெண்ட், சுகர் ப்ராப்ளம், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு ப்ராப்ளம்ஸ், பிசிஓடி, மாதவிடாய் பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜி, சோரியாசிஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகள், போஸ்ட் கேன்சருக்கு அப்புறம் ரிகவரி, ஹெல்த் ரிகவரி, அந்த மாதிரி பீப்புள் இவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க கண் கூட ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு மென்டாலிட்டி இருக்கு. இந்த கரியர்ல ஒரு டாக்டர்ஸோட ட்ரைனிங்கோட உடம்ப பத்தி நிறைய விஷயங்கள் கத்துட்டு நீங்க முன்னேறதுக்கு விருப்பம் இருக்கு. கம்பெனி முகாந்திரம் பல ட்ரைனிங்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் காம்ப்ளிமெண்டரி தான். அதை நீங்க கத்துட்டு முன்னேறதுக்கு முயற்சி பண்றது ரெடியா இருக்கீங்கன்னா மட்டும் நீங்க உங்க இன்ட்ரெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ இங்க கூட ஒரு 1-to-1 அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா 499 நீங்க பே பண்ணலாம். 99% நான் பிலீவ் பண்றது என்னன்னா பீப்புள் பிசிக்கலா வந்தீங்கன்னா உங்க மைண்ட் செட் மாறும். ஜூம்ல வரவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வரணும். இண்டிவிஜுவல் உட்காந்து எங்க கூட உட்காந்து இந்த ஃபுல் கேம் பிளானை கத்துட்டு என்ன காஸ்ட் வரும், என்ன வரும், ஏது வரும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த பிசினஸ் நீங்க போனாலும் இன்னத்து ரேட்ல பல இடங்கள்ல ஒரு சின்ன பெட்டி கடை ஸ்டார்ட் பண்ணாலும் 50 1 லட்சம் ரூபாய் வேணும். சரியா? ஒரு சாரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க 50,000 1 லட்சம் வேணும். ஆனா இந்த பிசினஸ்ல யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்டார்ட் வித் only 11,000 rupees. அதுவும் வந்து பிசிக்கலா வரும்போது உங்க பட்ஜெட் தகுந்தவரை எங்களால ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்க முடியும். மெயினா பீப்புள் ஹெல்ப் பண்ண இன்டென்ஷன் இருக்கணும். பிசினஸ் கத்துக்கிறதுக்கு இன்டென்ஷன் இருக்கணும். கரெக்டா நாங்க சொல்ற நேரத்துல நீங்க செஷன்ஸ் வந்தீங்கன்னா உங்க growth உறுதியா இருக்கு. எனக்கு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு இது வந்து பண்றதுக்கு நேரம் இல்லை அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு இதை கிளிக் பண்ணாதுங்க, வராதுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்கணும்னா சேலரியில முடியாது. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். என்னோட பழைய கம்பெனியில என்னோட கம்பெனியோட ஓனர் ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் சொன்னேன் சார் எங்களுக்கு 10,000 15,000 ஆளுகள் வரதில்லை. 10,000 15,000 ஆள் வரதில்லை சார். கொஞ்சம் இன்கம் கூட்டணும்னா நமக்கு பீப்புள் நிறைய வருவாங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ அவர் சொன்னாரு மைஷோர் ஹையர் ஜோக்கர் ஃபார் 10,000. யூ நோ ஜோக்கர் வாட்? ஃப்ரெஷர். ஜோக்கரை வந்து 10,000 ரூபாய் கொடுத்து ஹையர் பண்ணுங்க. முதல் வருஷம் ப்ரொமோஷன் கேட்பாங்க, கொடுக்காதுங்க. 10% இன்க்ரிமெண்ட் கொடுங்க. செகண்ட் இயர் இன்க்ரிமெண்ட் கேட்பாங்க, 10% கொடுங்க. தேர்ட் இயர் ப்ரொமோஷன் கேட்பாங்க. செக் இம் அவுட் அண்ட் டேக் another ஜோக்கர் ஃபார் 10,000. அவங்கள தூரி வெளியே எறியுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஜோக்கர் கிடப்பாங்க 10,000க்கு, அவங்கள ஹையர் பண்ணுங்க.
ஏன்னா அவ்வளவு நிறைய பீப்புள் இன்னைக்கு டேலண்ட் ஃப்ரெஷரா வந்துட்டு இருக்காங்க. ஒரு வேலை கிடைக்குன்னா இந்த டேக் போட்டுக்கணும், டேக் போட்டு நான் வேலை பண்ண ஒரு கம்பெனில வேலை பண்றேன், டிசிஎஸ் காம்பினேஷன் மாதிரி கம்பெனில வேலை பண்றேன்னு சொல்லி இந்த டேக் பண்ணி பசங்க இன்னைக்கு போறாங்க. ஆனா அதோட பல மடங்கு ஜாஸ்தி 19 இயர்ஸ் 18 இயர்ஸ்ல இருக்கிற குழந்தைகள் எங்க கம்யூனிட்டியில 10ல இருந்து எடுத்து 1 லட்சம் ரூபாய் வரலையும் மந்த்லி சம்பாதிச்சிருக்கு. டிபெண்டிங் ஆன் த அபிலிட்டி அண்ட் டைம் தே போட்டு. இன்னைக்கு நீங்க உங்க டைமை தான் ட்ரேட் பண்றீங்க தவிர உங்க பணத்தை நீங்க ட்ரேட் பண்றது இல்லை. உங்க டைம் தான் இன்னைக்கு பிளாசிபிள் திங். அதாவது உங்கள்கிட்ட இல்லாதது டைம். 24 hours தான் இருக்கு. அந்த டைம்ல 8 மணி நேரம் நம்ம வாழ்க்கைக்கு, சுய வாழ்க்கைக்கு, 8 மணி நேரம் உத்தியோகத்துக்கு, 8 மணி நேரம் மற்ற விஷயங்களுக்கு, சரியா? சோ இதுதான் நம்மளோட தூக்கத்துக்கு மெயினா. சோ 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் சுய வாழ்க்கைக்கு, 8 மணி நேரம் உத்தியோகத்துக்கு, வேலைக்கு, வாய்ப்புகளுக்கு. அந்த 8 மணி நேரம் வேலை பண்றதுக்கு உங்களுக்கு சேலரிங்கிறது கிடைக்குது. 1 hour கூட கம்மியானாலும் உங்களுக்கு சேலரி கட் ஆகுது. இங்க அப்படி கிடையாது. இப்ப நான் என் குழந்தையோட விளையாடலாம், என் வைஃபோட விளையாடலாம். ஸோ ஃபினான்ஷியலி யூ கேன் பிகம் ஃப்ரீ ஓவர் த டைம். அண்ட் டைம் பவுண்ட் ஒர்க்கிங் கிடையாது. நீங்க நினைச்ச போது ஒர்க் பண்ணி யூ கேன் earn an income. ஸோ என்னது ஏது அண்ட் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் கோச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, Facebook, YouTube முகாந்திரம் நீங்க டெவலப் ஆக விருப்பப்படுறீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ராம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ப்ரோக்ராம் என்ரோல் பண்ணி எங்க கூட வந்து இந்த விஷயத்தை கத்துட்டு நெக்ஸ்ட் லெவல்ல க்ரோ பண்றதுக்கு உண்டான விஷயங்களை கத்துனா உங்களுக்கு growth உறுதியா கிடைக்கும். ஸோ இத்துடன் என்னோட இந்த வீடியோ முடியாது. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் பர்சனலா நீங்க போன்ல கேட்கலாம். பட் ரிமெம்பர் ஒன் திங், ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் 499 நீங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க வரும்போது அந்த பைசாக்கு நான் உங்களுக்கு 1-to-1 கன்சல்டேஷன் கொடுக்கும்போது நீங்க நிறைய விஷயங்கள் எங்கிட்ட கத்துப்பீங்க. அண்ட் நிறைய உங்களோட கரியர்ல இருக்கிற டிராபேக்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் அதை எப்படி கரெக்ஷன் பண்ணலாம்னு கத்துப்பீங்க. அப்படி கத்துக்கும் போது உங்களுக்கு உங்களோட மிஸ்டேக்ஸ் தெரியும். பின்ன நீங்க என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் லெவல்ல பாத்துக்கலாம். ஒரு பிசிக்கலா வரும்போது நாங்க வந்து இந்த 500 rupees உண்டான உணவு உங்களுக்கு தருவோம். அண்ட் உங்களுக்கு ஒரு பாடி செக்அப் பண்ணுவோம், எல்லாமே பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுத்து நீங்க எப்படி கேன்வாஸ் பண்ணலாம், எப்படி பேசலாம், எப்படி பழகணும், என்ன மாதிரி பர்சனாலிட்டி நீங்க இருக்கணும், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் தருவோம். இதை பார்க்க உங்களுக்கு இதுல இருந்து ஈஸியா வந்து நெக்ஸ்ட் லெவல் உங்க பிசினஸ் டெவலப் பண்ணணும். இதுல 9ஆம் கிளாஸ் பாஸ் ஆனவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க, வேலை பண்ணிட்டு இருக்காங்க. MBA கிராஜுவேட் என்ன மாதிரி IIM கால்கட்டா படிச்சவங்களும் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. 76 டாக்டர்ஸும் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன்ல இருக்கிற நர்ஸும் இருக்காங்க. அண்ட் PhD டாக்டரேட் ப்ரொஃபசர்ஸும் இருக்காங்க. நீங்க வர விருப்பப்படுறீங்களா இல்லையா தான் இப்போ கணக்கு. ஓகே, ஸோ சீரியஸா இருக்கீங்க, இதுக்கு மேல எனக்கு டீடைல் வேணும்னா ஃப்ரீயா வராதுங்க. அதுக்குண்டான ஊதியத்தை கொடுங்க, உங்களுக்கு தக்க கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ கிரேட் டே. பை பை.